காய்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து என்ன பாதாம் பால் குடிக்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டு ஒரு 3:30 ஆகுது கைஸ். ஸோ நம்ம டீ குடிக்க போகலாம் இல்லை அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போகலாம். ஏன்னா ஜிம்முக்கு போய் நிறைய நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் லாங் டைம் ஜிம்முக்கு போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்? பாதாம் பால் குடிக்க போகிறோம் கைஸ். மெயின்லி நம்ம பார்த்துட்டு இருந்த என்ன சொல்கிறது, பாதாம் வந்துருச்சு கைஸ். இது திங்கிறதுக்காகவே இவ்வளோ ட்ரை பண்ணி போய் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போகிறதுனால இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணணும்னு எப்போவுமே நினைப்பேன். ஆனால் என்னன்னு தெரில, எப்போவுமே வந்து பிடிச்ச சாப்பாடுக்கு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு க்ரேஸ் இருக்கும் தானே. ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். ஆஃப்டர் எ லாங் டைம்னே சொல்லலாம். ஏன்னா போய் ஒரு 4 மந்த் கிட்ட ஆகுது. ஏன்னா ஒர்க் இருக்கிறதுனால போக முடியலை. ஸோ இப்போது திரும்ப ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி தோசையிலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு செப்பரேட் சாப்பிட பிடிக்காது. ஸோ கவுண்டும் கம்மினால இந்த பீட்ரூட் அதிகமாக சாப்பிட்ணும். ஸோ அதனால் தோசை